ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லாவை எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். சட்ட விழிப்புணர்வுக்காக மக்கள் வந்து நம்மளுடைய சேனலை வந்து வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். அது எல்லாருக்கும் வந்து சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் உடைய சேனலுடைய நோக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அமெரிக்காவில் வந்து வேலை பார்ப்பதற்காக பின்பற்ற வேண்டிய விசாக்கள் என்னென்ன, அதனுடைய வகைகள் என்ன, தன்மை என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்தியர்கள் அமெரிக்காவில் வேலை செய்ய அனுமதிக்கும் மிகவும் பொதுவான வேலைவாய்ப்பு விசாக்கள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து நம்ம இன்றைக்கி அந்த விசா சம்பந்தமான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த வேலைவாய்ப்பு வந்து அமெரிக்காவில் உள்ள வேலைவாய்ப்பு விசாக்கள் அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வேலை செய்ய விரும்புவதற்கான கொடுக்கப்படுகிறது. பெரும்பாலும் ஒரு சாத்தியமான முதலாளி அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடிவரவு சேவைகள் இந்த வகையான வேலைக்கான மனுவை தாக்கல் செய்கிறார். மேலும் அமெரிக்காவிற்கு வருவதற்கு முன்பு ஊழியர்கள் இன்னும் விசாவிற்கு விண்ணப்பிக்க வேண்டும். இந்த தகுதிகள் USCIS வலைதளங்களில் காணப்படுகிறது. பல வகையான தொழிலாளர்கள் உள்ளனர். இந்த வேலைவாய்ப்பு விசாக்களை வைத்திருப்பவர்களின் வாழ்க்கை துணையவர்கள் மற்றும் குடும்பத்தினர்கள் அமெரிக்காவிற்கு வருவதற்கு முன்பு தங்கள் சொந்த விசாக்களுக்கு தாக்கல் செய்ய வேண்டும். கீழே உள்ள மற்ற விசாக்கள் என்ன என்பதை நாம் தற்போது பார்க்கலாம். H-1B விசா அப்படின்னு ஒரு விசா இருக்குது. அந்த H-1B விசா வந்து எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கலாம். குறிப்பிட்ட தொழில்முறை அல்லது கல்வித்துறையில் உள்ளவர்கள் அல்லது சிறப்பு நிபுணத்துவம் பெற்றவர்கள், கல்லூரி பட்டம் அல்லது அதற்கு மேற்பட்ட பட்டம் அல்லது அதற்கு சமமான பணி அனுபவம் உள்ளவர்களுக்கானது. இந்த விசாக்கள் 3 ஆண்டுகள் வசிப்பிட உச்சவரம்பை கொண்டுள்ள தகுதியாகும். சிறப்பு அறிவு தேவைப்படும் ஒரு பணிக்கு அமெரிக்க முதலாளியிடமிருந்து ஒரு வேலை வாய்ப்பு, அந்த துறையில் இளங்கலை பட்டம் அல்லது அதற்கு சமமானதற்கான சான்று. இந்த பணிக்கு தகுதியான அமெரிக்க விண்ணப்பதாரர்கள் பற்றாக்குறையாக இருப்பதை உங்கள் முதலாளி காட்ட வேண்டும். H-2A மற்றும் H-2B விசாக்கள். வேளாண்மை H-2A அல்லது வேளாண்மை அல்லது H-2B அமைப்பின் பருவகால அல்லது உச்ச சுமை தற்காலிக தொழிலாளர்களுக்கானவை. பொதுவாக இவை ஒரு வருடத்திற்கு மேல் நீடிக்காது. H-3 என்பது பட்டதாரி மருத்துவர் பணி, பள்ளி அல்லது பயிற்சி தவிர வேறு எந்த முயற்சியிலும் பயிற்சி பெற விரும்புவோருக்கானது அல்லது சிறப்பு கல்வி தேவைப்படுபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பயிற்சி. இந்த வகைப்பாடு அமெரிக்காவிற்குள் பயிற்சி பெற விரும்பும் ஆனால் அமெரிக்காவிற்கு வெளியே தங்கள் வாழ்க்கையை தொடரும் குடிமக்களுக்கானது. விசாக்கள். நிருபர்கள், திரைப்பட குழுவினர், ஆசிரியர்கள் மற்றும் அச்சு, வானொலி, திரைப்படம் அல்லது பிற வெளிநாட்டு தகவல் ஊடகங்கள் போன்ற வெளிநாட்டு ஊடக நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதும், இதேபோன்று தொழில்கள் உட்பட வெளிநாட்டு பத்திரிகைகளின் எந்த ஒரு தகுதியுள்ள உறுப்பினர்களும் பொருந்தும். அந்த விற்பனை
நிலையை ஒரு வெளிநாட்டு ஒரு வீட்டு அலுவலகத்தை கொண்டிருக்கும் போது பெரும்பாலானவர்களுக்கு வைத்திருப்பவர் அதே நிறுவனத்திற்கான இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள வரை இது ஒரு காலவரையற்ற விசாவாகும். எல் விசாக்கள் தாங்கள் ஏற்கனவே பணிபுரியும் ஒரு நிறுவனத்திற்காக நிர்வாக மேலாண்மை மட்டத்தில் L1A அல்லது சிறந்த நிபுணத்துவம் L1B மூலம் தற்காலிகமாக இடமாற்றம் செய்பவர்களுக்கானது. L1A விசா 3 வருட கால அவகாசத்துடன் வருகிறது. L1B 1 வருட மட்டுமே கொண்டது. ஓ விசாக்கள் பல்வேறு துறைகளில் அசாதாரணமான மற்றும் விதிவிலக்கான திறன்கள் அல்லது சாதனைகள் உள்ளவர்களுக்கானது. அசாதாரண திறன் கொண்ட நபர் அல்லது குடும்ப உறுப்பினருடன் பயணம் செய்பவர்களுக்கும் ஓ விசாக்கள் நீட்டிக்கப்படுகின்றன. பி விசாக்கள் இந்த விசாக்கள் செயல்திறன் தடகளம் அல்லது கலை முயற்சிகளில் சிறந்த விளங்குபவர்களுக்கும் இந்த அசாதாரண கலைஞர்களுடன் வருபவர்களுக்கும் பொருந்தும். இவை பொதுவாக நிகழ்வு அடிப்படையிலான கால அளவுகளாகும். ஆர் விசாக்கள் அமெரிக்காவில் அதிகாரப்பூர்வ இலாப நோக்கத்திற்கு அந்தஸ்தை வைத்திருக்கும் ஒரு மத பிரிவைச் சேர்ந்த அந்த பிரிவிற்கோ அல்லது அதனுடைய தொடர்புடைய லாப நோக்கற்ற நிறுவனத்திற்கோ நேரடியாக பணிபுரிய வரும் குடியேற்றம் அல்லாத மத பணியாளர்களுக்கு ஆர் விசாக்கள் நீட்டிக்கப்படுகிறது. இந்த விசாக்கள் தான் அமெரிக்காவில் கொடுத்துட்ருக்குறாங்க. இது ஒரு நிரந்தரமான விசா கிடையாது. இது ஒரு தற்காலிகமான விசா நம்ம பார்த்துட்ருக்கிறது. இதுதான் முக்கியமாக எல்லாரும் நம்ம இந்தியன்ஸ் வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்க போகிற விசாவில் சிலவற்றை இதிலும் அடங்கி இருக்கிறது. இதை நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் இந்த சட்டத்தை பதிவு செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சதுனால நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனலில் பதிவு செஞ்சுருக்கோம். நம்முடைய வேல்யூ அப்டேட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம வேல்யூ அப்டேட்ஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.